நல்ல திரைக்கலைஞன், நல்ல இசைக்கலைஞன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல மனிதன் மதன் பாபு அவர்கள். அவர் சிரிக்காத ஒரு முகத்தை இன்றைக்கி தான் பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய படங்களில் நடிச்சிருக்காரு, பூர்ணிமாக நடிச்சிருக்காரு. நான் படத்தில் நடிக்கும்போது என் படத்தை பார்த்து எல்லாம் என் கூட ஷூட்டிங்கில் மற்றவங்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஆனால் நான் கூட நடிக்கும்போது சிரிப்பு அடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டது அப்படிங்கிறது வந்து மதன் பாபு அவர்கிட்டையும் கொச்சின் அனிபான்னு ஒரு நடிகர் அவர் இருந்தார். இவங்க 2 பேர்த்து கூட நடிக்கும்போது தான் என்னால் சிரிப்பையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவஸ்தைப்பட்டேன். அவ்வளோ என் மனசுலேயே அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க போது, ஜனங்க மனசுலேயும் அந்த அளவுக்கு அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ குறுகிய காலம்தான் அவர்கிட்ட எனக்கு பழக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாக சினிமாவில் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வர மறைவு அவருக்கும் வந்துருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆதரவு தெரிவிச்சுக்கிறேன். மதன் பாபு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு அடையாளம் அவருடைய சிரிப்பு. அந்த சிரிப்பு இனிமேல் தெரியல தான் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கணும். அவர் ஆத்ம சாந்தியில் இருக்கு. இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மதன் பாபு சார் வந்து ஒரு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ். அவரோட சிரிப்பு இன்னும் கூட எல்லாரோட காதில் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட என் கூட மல்லிங்கிற சீரியலில் நடித்தார். அங்கே செட்டில் கூட ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு சிரிச்சிட்ருப்பார். பழைய ஞாபகம்லாம் பேசிகிட்ருப்பார். அவர் இருக்கும்போது கொஞ்சம் டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும். ஒரு நல்ல மனிதர் அவர். எனக்கு அவங்க ஃபேமிலியை வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ அவங்க சிஸ்டர், அவங்க ஃபேமிலியெலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அப்போவே சொல்லுவாங்க, எங்கள் பிரதர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே வந்து தான் நான் எங்கள் படம் பாரிஜாதம் போது சந்தித்தேன் அவரை. அதுக்கப்புறம் அவரோட படம்லாம் பார்த்து எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ரசிக்கிறது உண்டு. ஏன்னா எப்போவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவர். ஸோ நம்ம ஒரு நல்ல கலைஞர், நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ். அவரோட இழப்பு வந்து